அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கு. சீரியஸ் இஷ்யூங்க இது. முதலமைச்சரும் ஆளும் கட்சியும் அதில் சரிங்க, இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லேயும் கூட நடக்கும்னா கூட கடந்த 10 நாட்களில் வந்து தலித் இளைஞர்கள் தேடி தேடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆதிக்க சாதியர்களால். சாதிய வன்கொடுமை சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. அதை ஏன் தடுக்க முடியல போலீஸால்? அதுவும் வந்து ஒரு இடத்துல நடந்த 3 இடத்துல என்னமோ நடந்திருக்கு. கூட்டணி கட்சிகள், அரசாங்கத்தை இடித்து உரைக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் இன்று லாலி பாடிக்கொண்டு 2 சீட்டு 3 சீட்டுக்கு திமுகவிடம் கையேந்தி மடிப்பிச்சை ஏந்தி நின்று கொண்டிருப்பதால் அவர்கள் இதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். முதல்ல ஜாதி சங்க மாநாட்டுகளை மந்திரிங்க கலந்துக்கிறாங்களே, இதை விட வெக்கக்கேடு இந்த அரசுக்கு என்ன வேண்டும்? குறிப்பாக அந்த ஜாதியை சொல்லியே ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாங்கல்ல. உதயநிதி வந்து ஒரு ஜாதி தலைவரோட கவுண்டர் இதில் வந்து கிட்டத்தட்ட 10 தடவையோ 12 தடவை ஒரு பேரை சொல்கிறாங்க. ஒரு துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர். அப்போ ஜாதியை சொல்லி தான் திமுக குழப்பம் நடத்துது. ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை நீங்கள் அமல்படுத்தலை. அப்போ பெருமைக்கு ஊர்பட்ட கமிஷனை போட வேண்டியது. இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 22 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு. உடனே என்ன பண்ணுவாங்க? என்சிஆர் குஜராத்தில் 28 நடந்திருக்கணும், ஊபியில் 29 நடந்திருக்கணும். பதில் அப்படி தான் வரும். திமுக காங்கிரஸ் பிரச்சனை வருதுன்னா அதில் காங்கிரஸ் செஞ்சது தப்புன்னு இந்து பேப்பரில் எடிட்டோரில் எழுதுறான். அவன் வேலையாது. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மீடியா மூஞ்சில காரி துப்புறாங்க. சார் வணக்கம் சார். எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை முதல்வர் மீது செலுத்துகிறார். அவருடைய எக்ஸ் வலைத்தளத்திலையுமே இதை குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி ஒரு 3 இன்சிடென்ட்டையும் குறிப்பிடுறாரு. கிருஷ்ணகிரி, திரிசூலம், தென்காசி இந்தந்த இடங்களில் முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள்னு உயிரிழப்பு நடந்திருக்கு, குற்றச்செயல்களால் உயிரிழப்பு நடந்திருக்கு என்று குறிப்பிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் தொடர்ச்சியாக லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தமிழகத்தில் இருக்குது, கொலைகள் அதிக அளவில் நடக்குதுன்னு பதிவு பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சீரியஸ் இஷ்யூங்க இது. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் மோசமாக தான் போயிட்டுருக்கு. துரதிருஷ்டவசமாக முதலமைச்சரும் ஆளும் கட்சியும் அதில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை. எடப்பாடி சொல்கிறாருன்ற ஒரே காரணத்துக்கு அதை அரசு எள்ளி நகையாடுகிறது. கூட்டணி கட்சிகள், அரசாங்கத்தை இடித்து உரைக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் இன்று லாலி பாடிக்கொண்டு 2 சீட்டு 3 சீட்டுக்கு திமுகவிடம் கையேந்தி மடிப்பிச்சை ஏந்தி நின்று கொண்டிருப்பதால் அவர்கள் இதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இல்லை 2 டைப் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இப்போ இந்த 3 இஷ்யூ சொன்னார். ஒரு மூதாட்டி, ஒருவர் 90 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கொன்றுட்டு 90 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் நீங்கள் இதில் சொல்லாதது ஒன்று, மானாமதுரையில் ஒரு லாக்அப் டெத்து. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சா கூட சரிங்க, இதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லேயும் கூட நடக்கும்னா கூட சாதிய வன்கொடுமை நடக்குதில்ல. கடந்த 10 நாட்களில் வந்து தலித் இளைஞர்கள் தேடி தேடி வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆதிக்க சாதியர்களால். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு? சாதி வெறி என்பது ஒரு மனநோய், காவல்துறை அதிகாரிகளை மாற்றணும்னு கேட்குறாரு. இப்போ இந்த 3 சம்பவங்களை இன்றைக்கி சொன்ன இப்போ சம்பவங்களை, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மூதாட்டி, ஒரு பெண்ணுடைய கொடுமை, இது எல்லாத்தையுமே கூட வந்து நம்ம வந்து புறந்தள்ளிட்டு போகலாம். பட் சாதிய வன்கொடுமை சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. அதை ஏன் தடுக்க முடியல போலீஸால்? அதுவும் வந்து ஒரு இடத்துல நடந்த 3 இடத்துல என்னமோ நடந்திருக்கு. காப்பி கேட் கில்லிங்ஸ் வாங்க. அதுவும் இப்போது நாங்குநேரியில் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த சம்பவம், அதில் ஈடுபட்ட 2 பேர் ஆல்ரெடி நாங்குநேரியில் மாணவன் சின்னதுரை அவனுடைய குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க. அப்போ அவனை என்ன கண்காணிப்பில் நீ வச்ச? வித்தின் 1 இயர் கூட என்ன முழுசாக முடியல. அதுக்குள்ள அவன் தைரியமாக இறங்கி அதாவது வந்து தலித் மக்களை, சின்ன பசங்க கத்தி எடுத்துகிட்டு போய் நடுத்தரில் வெட்டுறதுன்றது ஒரு ஃபேஷனாக மாறுதுன்னா காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுதான் தோல்வி. நான் முதல்ல சொன்ன 3 இன்சிடெண்ட்டை கூட அது எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்கலாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமா போலீஸை போட்டு பார்க்க முடியும்? வக்ரம் பிடிச்சவங்க எங்கே வேணால் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். நான் ஏற்றுக்கிறேன். கரெக்ட். அது ஜெயலலிதா பீரியடில் நடக்கலாம், கருணாநிதி பீரியடில் நடக்கலாம், எடப்பாடி பீரியட்லேயும் நடக்கலாம், ஸ்டாலின் பீரியட்லேயும் நடக்கலாம். ஃபைன். ஆனால் தலித் மக்கள் மீதான திட்டமிட்ட குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்களை இந்த அரசாங்கத்தால் தடுக்க முடியலன்னா அது வெக்கக்கேடு இல்லையா? இதை எப்படி அனுமதிக்க முடியும்? அப்போ யார் கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குது? ஆக்சுவல் இஷ்யூ இது தானே. சரி, இது என்ன கொடுமைனா, அதாவது இப்போ ஒரு ரவுடிசம் பண்ணுறவனும் வந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையை ஆக்சுவல் ரவுடி தலித் விரோதியே கிடையாது. அவன் காசு கொடுத்தா யாரை வேணால் வெட்டுவான். இது வந்து காசுக்கு பண்றது இல்ல, ஜாதி வெறியில பண்றது. மானாமதுரை இன்சிடென்ட்டை வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்காரங்களே உன் ஜாதியில இருந்து நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், நீ அவங்க மேல கை வைக்கிற அளவுக்கு வளண்டியான்னு சொல்லி
திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு ப்ரெஸ் மீட்டில். தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கான எதிரி கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனைகள் அது ஒன்று என்று கூறலாம். உடனே வந்து என்சிஆர்பி ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து அது இல்லை இது இல்லை கீழே இருக்குது மேலே இருக்குதுன்னு கண்ணு முன்னால் நம்ம இவ்வளோ பார்க்குறோம். அதாவது இதில் நல்லா கவனிங்க, வயது வந்தவர்கள் செய்கிறத விட சிறுவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லது 19-20 வயது 18 வயது இப்போ தான் கடந்தவர்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது செய்த குற்றத்தின் தொடர்ச்சியாக அப்போ இது நடக்குது அப்படின்னா கடந்த 3 வருடங்களாக அவங்கள நீங்கள் என்ன வந்து அவங்கள தண்டனை கொடுத்தீங்க அல்லது என்ன அவங்கள வந்து சீர்திருத்தம் பண்ணீங்க? இது பணத்துக்காக நடக்கிற படுகொலைகள் கிடையாது, பணத்துக்காக நடக்கிற தாக்குதல் கிடையாது. சக மனிதனை பிறப்பின் பால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இழிவுபடுத்துறதை தாண்டி நடுத்தருவில் போய் கத்தி எடுத்து வெட்டி கொல்கிற அளவுக்கு 18-20 வயது இளைஞர்களுக்கு புத்தி கெட்டு போகுதுன்னா அப்போ இது இந்த அரசோட தோல்வி இல்லையா? ஏன்னா அவன் அத்தனை பேரும் ஆல்ரெடி சார்ஜ் ஷீட்டடு, அவர்கள் குற்றம் செய்தவர்கள். அப்போ அவங்களை என்ன கண்காணிப்பு வளையத்தில் காவல்துறை வச்சிருந்தது? நான் மற்ற 3 இன்சிடெண்ட்டை மன்னிச்சிடுறேங்க, மன்னிக்கிறேன்னா அதுக்கு காவல்துறை கூட சரிங்க, காவல்துறையால் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒத்துக்கிறேங்க. இது ஓவராலாக சமூகத்தோட பொறுப்புங்க, ஒத்துக்கிறேங்க. காவல்துறையை மட்டும் குறை சொல்ல முடியாதுங்க, நமக்கும் அதில் பொறுப்பு இருக்குங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு யார் பொறுப்பு? அவனே வந்து பண்ணுறான். அதுதான் அப்போ அந்த கட்சிகளோட போய் நீ கூட்டணி வைக்கிற. முதல்ல ஜாதி சங்க மாநாட்டுகளை மந்திரிங்க கலந்துக்கிறாங்களே, இதை விட வெக்கக்கேடு இந்த அரசுக்கு என்ன வேண்டும்? குறிப்பாக அந்த ஜாதியை சொல்லியே ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாங்கல்ல, ஜாதியை சொல்லியே ஸ்டேஜில் நீங்கள் பேசுகிறீங்க. உதயநிதி வந்து ஒரு ஜாதி தலைவரோட கவுண்டர் இதில் வந்து கிட்டத்தட்ட 10 தடவையோ 12 தடவையோ ஒரு பேரை சொல்கிறார். ஒரு துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர். அப்போ ஜாதியை சொல்லி தான் திமுக குழப்பம் நடத்துது. திராவிட இயக்கங்கள் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது என்ற குற்றச்சாட்டு கீழ வெண்மணிலேருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டுக்கெலாம் யாருங்க பொறுப்பு? யார் லெவலில் நீங்கள் காவல்துறை முதலமைச்சர் தானே கையில் வச்சுருக்காரு. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. தேர்தல் நேரத்தில் இது என்ன எங்கே போய் நிற்கும்னு தெரியல. திருமாவளவன் சொன்ன மாதிரி வந்து காவல்துறையே வந்து சாதிமயமாகி கிடக்கிறது. சாதி வெறிப்படுத்த அதிகாரிகள் காவல்துறையில் உயர் பதவிகளில் நிரம்பி வழிகிறாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றாமல் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். இத்தனைக்கும் தெளிவான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்கள், SC/ST கமிஷன்ஸோட வழிகாட்டுதல்கள் இருக்குது. இந்த மாதிரி சாதிய வன்முறை நடக்கக்கூடிய இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்போசிஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எப்படி இருக்கணும்னு, ஒரு SI ஒரு இன்ஸ்பெக்டர் 2 SI இருக்காங்கன்னா குறைஞ்சதில் ஒரு SIயாவது தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும். காவலர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தலித் சமூகத்தவர்களாக இருக்கணும். எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம எவிடன்ஸ் கதிர் மாதிரியான ஆக்டிவிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளை வந்து கதிகலங்க வைக்கிறது. ஒரு நாளைக்கு 2 வன்கொடுமையாவது நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. 5 மாவட்டங்கள் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு மோசமாக. நீங்கள் ப்ரீவியஸாகவே அதை பதிவு பண்ணி அந்த இப்போ நாங்குநேரி அந்த திருநெல்வேலி இந்த சைடில் இருக்கக்கூடியதில் ஒரு டென்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, எப்பயுமே இருக்குது. இந்த 5 வருஷத்தில் அதை நீக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னங்க பண்ணுச்சு? சார், ஜஸ்டிஸ் சந்துரு கமிஷனே அந்த சின்னதுரை அந்த மாணவன் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கே போனப்போ அந்த சின்னதுரையை வந்து அந்த பாதிப்புக்குள்ளான மாணவன் வீட்டுக்கு போனப்போ அந்த பெற்றோர்களே அதை பெருசாக உணர்ச்சியிலுமே இல்லை. அவங்களுக்கு குற்றுணர்ச்சியே இல்லை, எந்த குற்ற உணர்ச்சியுமே அவங்களுக்கு இல்லை. அப்போ புறையோடி போயிருக்குது. ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை நீங்கள் அமல்படுத்தலை. அப்போ பெருமைக்கு ஊர்பட்ட கமிஷனை போட வேண்டியது, எதையும் அமல்படுத்துறதில்ல. ரிப்போர்ட்டையே வெளியில் விடுறதில்ல, அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆகவே நிலைமை மோசமாக இருக்குங்க. தனி சட்டத்துக்குமே ஒரு கமிஷன் போட்டிருக்கோம், நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை அதெல்லாம் வந்து வாய் வார்த்தைகள்ங்க. மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறான், அதை அனுமதிக்கிற அரசுக்கிட்டேருந்து நீங்கள் தலித்துகளுக்கான நீதியை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு மந்திரி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறது எவ்வளவு அவலமானது. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. இடஒதுக்கீடுக்கு மட்டும்தான் நீ ஜாதியை கேட்கணும், மற்ற நேரத்தில் அந்த கன்சிடரேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வெளிப்படையாக ஜாதி மாநாட்டில் மந்திரி கலந்துக்கிறாங்க. இன்னாருக்கு MP பதவி கொடுத்தாங்கன்னா அவர் ஜாதியை வச்சு போஸ்ட் அடித்து ஓட்டுறான், மறைமுகமாக செய்கிறாங்க. அது யார் செய்கிறான்னு தெரியும். அப்போ இந்த அளவுக்கு ஜாதியில் தான் வந்து திமுக தழிச்சு ஓங்குது. அரசியல் ரீதியான உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணுன்றதுக்காக இதை அவர் அறியாமையே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, மந்திரி ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகிறாரு, போலீஸ்காரங்க கேட்டு ஜாதி பேரை சொல்லி அடிக்கிறாங்க. ஆமாம். அப்போ என்ன கவர்மெண்ட் இது? ஒரு பக்கம் போலீஸ்காரன் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் மந்திரி ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. உங்கள் துணை முதலமைச்சர் ஜாதியை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பாராட்டி 10-12 தடவை ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அப்போ என்ன ஒரு டைரக்ஷனை காவல்துறைக்கு மாநில நிர்வாகத்துக்கு இந்த அரசு கொடுக்குது?
சார் அதே மாதிரி இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூவில் ஜான்வரி மாதம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் சார். அதில் என்னென்னா தமிழ்நாட்டில் அந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் மறுபடியும் உருவெடுக்குது, அதாவது பல இடங்களில் பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அதில் என்ன சொன்னால், ஜான்வரி மாதம் அசம்பிளி நடக்கும்போது ஒரு பெரம்பலூர் டோல்கேட் கிட்ட போலீஸ், அதாவது எஸ்காட்டாக வந்த ஒரு ரவுடிக்கு எஸ்காட்டாக வந்த போலீஸ் வண்டி மேலே நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாங்கினேரி சம்பவத்துலேயுமே குடிச்சிட்டு அந்த போதையில் வந்தவங்க நாட்டு வெடிகுண்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த ஒரு கல்ச்சருமே மறுபடியும் வருது அப்படின்றாங்க. உண்மைதான், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. இதை ஒரு பெரிய இயக்கமாக எடப்பாடியாலேயே கொண்டு போக முடியல. அதுதான் துரதிருஷ்டவசமானது. அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் இன்னும் திறம்பட செயற்பட்டிருக்கலாம். அவர் செயற்படலை. அங்கே தான் சிக்கல் வருது. மீடியா பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் இருக்குது. 99% மீடியா திமுக காலடியில், 90% காட்சி ஊடகங்கள் திமுக காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கிறதால இதை அவன் பேச மறுக்கிறான். தேனும் பாலும் ஓடுற மாதிரி பேசி நடக்கிறானுங்க. 24 மணி நேரமும் அதிமுகவில் என்ன நடக்குது, விஜய் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பேசுறதுலே கவனம் செலுத்துகிற ஊடகங்கள், மக்களை பாதிக்கிற, மாநிலத்தோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற, சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கிற இத்தகைய கேடுகட்ட காரியங்களையும் அதை களைய தவறுற, அந்த பிரச்சனைகளை தீர்க்க தவறுற இந்த அரசையும் கண்டிக்க தவறுது, சுட்டி காட்ட மறுக்குது. அரசாங்கத்துக்கு வால் பிடிச்சிக்கிட்டு அரசாங்கத்தோட முதுகு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குது மீடியா. உருப்பிடுமா இந்த மாநிலம்? அன்புமணி ராமதாஸ் வந்து இது குறித்தான அவருமே ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ குறித்தான அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லணும்னா, இந்த ஆட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 22 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு. உடனே என்ன பண்ணுவாங்க, என்சிஆர்பில் குஜராத்தில் 28 நடந்திருக்கணுவானுங்க, ஊபியில் 29 நடந்திருக்கணும். பதில் அப்படி தான் வரும். இது எதாங்க அவங்களுக்கு வந்து எதை பற்றியும் கவலை இல்லைங்க. பாசிச பாஜகன்னு ஒன்றை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம் நம்புகிறாங்க. அது ஒன்று தானே இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுது, வேறு எது காப்பாற்றுது? இல்லை, இந்த விஷயம் வந்து அது டைல்யூட் பண்ணும்ல. அதாவது சாதி ரீதியான வன்முறை அதிகரிக்க பாசிச பாஜகன்றது நிற்காதுல்ல. அதை பற்றி இப்போ கவலை இல்லை. இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிட்டா போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த 5 வருஷம் என்ன பண்ணணுமோ அதை இன்னும் பல மடங்கு அதிகமாக அடுத்த 5 வருஷத்தில் பண்ணிட்டு போயிடலாம். நீ கத்துறவன் கத்து எனக்கு என்ன வந்தது? வேறு எதை பற்றியா இந்த கவர்மெண்ட்டு கவலை இருக்கா? யோசிச்சு பாருங்கள். இல்லை சார், இப்போ அதாவது தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ நம்ம இதே இன்டர்வியூவில் பிஃபோர் பேசணும், நாங்கினேரி. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேனேங்க, தொடர்ச்சியாக தாங்க நடக்குது. ஒன்றுமே பண்ண முடியலையாங்க. அஜித்குமார் லாக்அப் டெத் நடந்து இப்போ தான் அதோட கேஸ் இப்போ தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு லாக்அப் நடக்குது. கவலையே கிடையாதுங்க. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. உடனே வருஷத்துக்கு இவ்வளோ லாக்அப் டெத்து, குஜராத்தில் இவ்வளோ நடக்குது, அஸ்ஸாமில் இவ்வளோ நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டில் அங்கே போய் கேள்வி, இங்கே வந்து கேட்குறேன்னு கைத்தடிங்களை ஏவி விட்ருக்கானுங்கல்ல, கைக்கூலிங்களை, அறிவாளி அல்சேஷன்களை ஏவி விட்ருக்கானுங்கல்ல. மீடியா சுத்தமாக திமுக காலடியில் உட்காந்து கிடக்குது. பாரம்பரியமிக்க தேசிய ஊடகங்களே வந்து திமுகவுக்கு சொம்பெடுக்கிற வேலையை தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க, வெக்கமே இல்லாமல். நீ பாராட்ட வேண்டிய விஷயத்தில் பாராட்டு, இடித்து உரைக்க வேண்டிய விஷயத்தில் இடித்து உரைனா. திமுக காங்கிரஸ் பிரச்சனை வருதுன்னா அதில் காங்கிரஸ் செஞ்சது தப்புன்னு இண்டு பேப்பரில் எடிட்டோரில் எழுதுறான். உன் வேலையாது வெக்கமாக இல்லை உனக்கு இப்படிலாம் எடிட்டோரில் எழுதுறதுக்கு? 2 கட்சிகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனை. காங்கிரஸுக்கு புத்தி சொல்லி எடிட்டோரில் எழுதுகிற. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் வந்து ராம். அவர் தினம் சிஎம்மோட வாக்கிங் போகிறாரு. அவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, எவ்வளோ 2 தலைமுறைக்கு அவர் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் எங்கே வந்து நிற்குது அவர்? அப்போ பெரிய பெரிய மனிதர்களே வந்து 140 ஆண்டு கால பத்திரிகைக்கே இந்த தடுமாற்றம் வருதுன்னா, சின்ன பத்திரிகைகளை பற்றி, சின்ன ஊடகங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆட்சியாளர்களோடு நெருக்கம் காட்டுறது உங்களுக்கு அசிங்கம் இல்லை? நான் கேட்குறேன், அதிகாரத்தை கேள்வி கேட்குறதான உன் வேலை. அதுலேருந்து நீ கடமை தவறுற இல்லை. அப்போ பெரிய பெரிய மீடியா ஆஃபீஸர்ஸே காலடியில் விழுந்து கிடக்கும்போது மற்றவங்களாம் என்ன ஆகும்? பணத்தால் அடிக்கிறாங்க. விளம்பரம் எவ்வளோ வருது பார்த்தீங்களா? எத்தனை கோடி மக்கள் வரி பணம் தானே. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்குள்ளே அடிச்சு தள்ளினுன்னு பார்க்குறாங்க. எல்லா நாளும் எல்லா மேக்ஸிமம் பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜ், எல்லா பத்திரிக்கையும். அப்போ மக்கள் பிரச்சனைகளை யார் பேசுறது? நம்ம எதிர்க்கணும்னு எதிர்க்க சொல்லலை, ஆதரிக்கணும்னு ஆதரிக்க சொல்லலை. மெரிட்ஸில் நீ பேசு. பெரிய ஊடகங்களுக்கே இந்த தடுமாற்றம் வரும்போது சிறிய ஊடகங்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு என்ன? ஆனால் இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல. அன்றைக்கி இண்டு பேப்பரில் வந்துன்னா வேத வாக்கு. இன்றைக்கி வந்து ஒரு செய்தின்றது இண்டு பேப்பரில் வரத்துக்கு முன்னால், தந்தி டிவியில் வரத்துக்கு முன்னால், தந்தி பேப்பரில் வரத்துக்கு முன்னால், சன் டிவியில் வரத்துக்கு முன்னால் மக்கள் கைகளில் இருக்குது. அப்போ நீ மறைக்கும்போது உன் மரியாதை தான் காற்றுல பறக்குது. அதை பற்றி அவனுங்களுக்கு கவலை கிடையாது. விளம்பரம் வருதுல, நாய் வித்த காசு குறைக்கவா செய்யும்? அந்த கதை தான் இது. மக்கள் மீடியாவை எப்படி நம்புவாங்க? மீடியா மூஞ்சில் காரி துப்புறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மீடியா மூஞ்சில் காரி துப்புறாங்க. அதை தொடச்சு போட்டு போவானுங்க. காசு வருது இல்லை, அவ்வளோதான். நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குறதுக்கு நன்றி. சார்.